ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கணுங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும். 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ ட்ராயிங் பண்ணுறது வந்து பேக் பார்ட்டுங்க. 38 இன்ச்சு ப்ளவுஸோட சைஸு. நான் 2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன். பத்து இன்ச்சுங்க. ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு. 1/2 இன்ச்சு துணி மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன். லைன் பண்ணிக்குவோம். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சுங்க. கழுத்தோட இறக்கம் 9 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு கழுத்தோட கீழ் அகலம். நல்லா ரவுண்டு வேணும், அதனால் கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வரைகிற லைன்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மூணு இன்ச்சு ஷோல்டரு, 1/2 இன்ச்சு விட்டுறேன் துணி பிடிச்சி தைக்கிறதுக்கு. பதிமூன்றிலிருந்து 8 இன்ச்சு வைக்கிறேங்க. கீழே இருந்து தையலுக்கும் சேர்த்து வைக்கிறேன் 8 இன்ச்சு. ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் குழி 2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விடுறேன். 8 இன்ச்சு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணுறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட வேண்டிய இடங்க அது, அதை மார்க் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் போடலான்னு இருந்தேன், ஆனால் கண்டிப்பாக என்னால் போட முடியலை. எடிட்டிங் வேலையும் கேமரா கரெக்டாக வச்சு செட் பண்ண முடியலைங்க, சாரி. இன்னும் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். நாலு மடிப்பில் கை மடித்து போட்டுக்கிறோம். ரெண்டு இன்ச்சு மார்க் வந்து 6.25 இன்ச்சுங்க கையோட அகலம். 6.25 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க ஆம்கோல் கண்டுபிடிக்க. கீழே 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். 7 இன்ச்சு உயரங்க கை. லைன் பண்ணிக்கோங்க. பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி 1/2 இன்ச்சு விடணும். மேலேருந்து 3 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறாங்க. ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன். வளைவு கொண்டு வரேன் பாருங்கள். ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடுறேன் எக்ஸ்ட்ரா. கட் பண்ணி எடுத்துடலாம். சிசர் கட் கொடுத்துக்கோங்க.
ஃப்ரண்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறாங்க. சிசர் கட் கொடுத்துலேருந்து சென்டர் 1/2 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஆம்கோல் குழி நான் இப்போது கட் பண்ண மாட்டேங்க, தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன். ஏன்னா தைக்க சொல்ல மாறிடும். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸுங்க. சாரி, ஸ்ட்ரெயிட் கட்டிங்க இது. அதனால் பேக் வெட்டி வச்சேன் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறோம். பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு கட்டிங் போட்டிருக்கேன் வீடியோஸில், இந்த சேனலில் இருக்குது பாருங்கள். கால் இன்ச்சு ஆம்கோல் எடுத்துக்கிறோம். ப்ளவுஸோட முன்கழுத்து 7 இன்ச்சு மார்க் பண்ணுறாங்க. தையலுக்கும் 1/2 இன்ச்சு விடணும். கப் சைஸ் பெருசுங்க இந்த ப்ளவுஸுக்கு, அதனால் நான் 14 இன்ச்சு சென்டர் டாட் வைக்கிறேன். ரெடி அளவு 14 இன்ச்சுங்க. ஒரு லைன் போட்டுக்கலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாங்க. சென்டர் டாட் ஃபஸ்ட் டாட் பாருங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கப் சைஸ் பெருசுன்றதுனால சிசர் கட் கொடுத்துக்கோங்க. கிராஸ் பார்த்துக்கோங்க, கிராஸ் பீஸ் போடணும். ஏன்னா கழுத்து அடித்து திருப்புறதுக்கு கிராஸ் பீஸ் வேணும். இது பட்டிங்க 11 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சு உயரங்க. நீளம் 11 இன்ச்சு. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு போட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன், பட் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. நானே ஸ்டன் ஆகி நின்றுடுறேன். போக போக பழகிடும்னு நினைக்கிறேங்க. நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கிராஸ் பீஸ் பார்க்கலாங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. கழுத்து அடித்து திருப்புறதுக்கு கிராஸ் பீஸுங்க. பிகினர்ஸாக இருந்தால் 2 இன்ச்சு மார்க் பண்ணி வெட்டிக்குவாங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேங்க. என்னடா 50 கூட வரல, அதுக்குள்ளே தேங்க்யூ சொல்கிறேன் நினைக்காதீங்க. என்னையும் நம்பி பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, பாய்ங்க.